ஸ்டாலின் கவர்மெண்ட் இதுவரையும் எங்களுக்கு என்னமே செய்யலை. ஃப்ரீ கொடுத்து வேறு கரண்ட் பில்லுலேருந்து எல்லாம் வரியிலேருந்து எல்லாமே ஏற்றுறாங்க. டேக்ஸ் கிக்ஸ் எல்லாம் ஏற்றுறாங்க. மருகூர் சின்னத்தில் ரெட்டை சின்னத்தில் கோவிந்தராஜ், மருகூர் சின்னத்தில் ரெட்டையில கோவிந்தராஜ் ஜெயிக்கிறாரு. எதுக்கு ஜெயிக்கிறாரு? ரெட்டையில சின்னத்தில் ஜெயிக்கிறார். நல்ல எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறாரு. அவ்வளோட முடிஞ்சு போச்சு. உங்கள் ஊரில் டெவலப்மெண்ட் கண்டிருக்கிற எங்கள் சூளாமலை வந்து ரெட்டையில தான். இது வெள்ளியம் சூளாமலை ரெட்டைலை ஜெயிச்சு இது வெள்ளியம். எங்கள் சூளாமலை ரெட்டையில தான். இது வெள்ளியம். அவ்வளோதான். முக்கிய ப்ராப்ளம் என்ன இல்லை. எடப்பாடி ஜெயிக்கிறாரு, முதலமைச்சர் ஆகிறார். கோவிந்தராஜ் பர்கூர் ஸ்டாலின் கவர்மெண்ட் இந்த ப்ராப்ளம். ஸ்டாலின் கவர்மெண்ட் இதுவரையும் எங்களுக்கு எதுவுமே செய்யலை. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து இதுவரையும் எங்களுக்கு எதுவுமே செய்யலை. சூளாமலை பர்கூர்லேருந்து எதுவுமே மதிய அளவு கூட எதுவுமே செய்யலை. யாராக எம்எல்ஏ பர்கூர் எம்எல்ஏ யாராக? மதியழகன் முன்னேந்தது. எதற்கு ஒரு நம்ம உதயசூரத்தில் பர்கூர் எம்எல்ஏ உதயசூர் வந்தார், ஜெயிச்சாரு. ஒன்றுமே செய்யலை. இதுக்கு முன்னாடி கோவிந்தராஜ் வராரு, நல்லா செய்கிறாரு. முதலமைச்சர் எடப்பாடி ஆகிறாரு. எதற்கு கோவிந்தராஜ் வராரு? ஓட்டு எடப்பாடி முதலமைச்சர் மக்களுக்கு நல்லதாக செய்கிறாரு. அவனா கூட முடிஞ்சு போச்சு. எடப்பாடி எதுக்கு வராரு? எடப்பாடி எதுக்கு வராரு தமிழ்நாடுக்கு? எடப்பாடி முதலமைச்சராகி நல்லது செய்து வராரு. நல்லது செய்கிறாரு முதலமைச்சர் வந்து. மதியாளன் டெவலப்மெண்ட் மதியாளுக்காக எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவர் சரியில்லை. ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಮಾಡಿಲ್ಲ. மதியாளுக்குமே சரியில்லை. கோவிந்தராஜ் இப்போ கோவிந்தராஜ் போட்டுங்கிறாரு. அவர் நல்லா செய்வார். ಡಿಎಂಕೆದವರು ಫ್ರೀ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಫ್ರೀ ಕೊಟ್ಟರೆ ಅಂತಾರೆ ನಿಮಗೆ ಎಷ್ಟು? ಫ್ರೀ ಕೊಟ್ಟರೋಗೆ ನಮ್ಮದು ಎಲ್ಲ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿಲ್ಲ. தமிழ் எல்லாமே ஜாஸ்தி ஆகுதுங்க. எல்லாம் ஃப்ரீ கொடுத்து வேறு கரண்ட் பில்லுலேருந்து எல்லாம் வரியிலேருந்து எல்லாமே ஏற்றுறாங்க. டேக்ஸ் கிக்ஸ் எல்லாம் ஏற்றுறாங்க. ஃப்ரீ கொடுத்து எல்லாம் அதுவும் எங்கள் தலைமையில் தான் ஏறுது. ಜಾಸ್ತಿ ಲೇಡೀಸು 3%. ಲೇಡೀಸ್ ಓದ್ತಾರೆ. ಜೆಂಟ್ಸಿಗೆ ಏನಾಗುತ್ತೆ? ಜೆಂಟ್ಸಿಗೆ ಏನು ಬರೋದಿಲ್ಲ. ಲೇಡೀಸ್ ತಿರುಗಾಡ್ತಾರೆ. ಆಟೋ ಟ್ಯಾಕ್ಸಿ ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ. நீ தமிழில் பேசினா அது கன்னடத்தில் பேச கேட்குறாங்களே, அதுக்கு தான் கேட்டேன். ಫ್ರೀ ಬಿಟ್ಟರೆ ಟ್ಯಾಕ್ಸಿ ಆಟೋ ಎಲ್ಲ ಹೊಂಟೋಗುತ್ತೆ. ಇಲ್ಲಿ ಈಗ ಈ ಯಾವ ಏರಿಯಾ ಇದು? ಕೃಷ್ಣಗಿರಿ ನ್ಯೂ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್. ಇಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ ಎಮ್ಎಲ್ಎ? ಇಲ್ಲಿ ADMK ಏನು ಡೆವಲಪ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಹೆಂಗೆ? ಇಲ್ಲಿ ಏನು ಡೆವಲಪ್ ಮಾಡಿದಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ. ನಾವು ದುಡ್ಕೊಂಡೇ ಇರ್ಬೋದು. பாஜோ ஆட்டோதவருக்கு ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಸರ್? ஆட்டோக்கெல்லாம் எதுவும் பண்ணல. ஆட்டோக்காரங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான்ங்கிறாங்க. ஆட்டோக்காரங்களுக்கு எல்லாம் டெய்லி கஷ்டம்தான். டெய்லி 500 ரூபாய் எடுத்துன்னு போக முடியறதில்ல. எப்படி குடும்பத்தை நடத்துறது? ಅಲ್ಲ ಹಿಂಗೆ ಬೆಲೆ ಏರಿಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಎಲ್ಲದರ ರೇಟ್ ಜಾಸ್ತಿ. ரேட்டு ஜாஸ்தி ஆகுது. இவங்க ஃப்ரீ விட்டாங்கன்னா எல்லாமே ரேட் ஆகுது. டீ கேஸ் எல்லாமே ஏறிடுச்சு. இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஆட்டோக்காரங்களுக்கு டாக்ஸிக்காரங்களுக்கு ஒன்றுமே இல்லை. மனை பாடிகை மக்கள் அதே தான். வீடு நடத்த முடியறதில்ல. பசங்களுக்கு கஷ்டம், படிக்க வைக்க முடியறதில்ல. இப்படி ரொம்ப கஷ்டமாகுது. ಸೊ ಈ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಕೃಷ್ಣಗಿರಿ ಅಲ್ಲ, ಇಲ್ಲಿ ADMK MLA ಯಾವ ರೀತಿ ಇಲ್ಲಿ ಡೆವಲಪ್ ಮಾಡಿದಾರ? ಹೆಂಗೆ ನೀರಿನ ಸಮಸ್ಯೆ ಹೆಂಗಿದೆ? ಬೇಸಿಕ್ ಸಮಸ್ಯೆಗಳು ಹೆಂಗೆ ಏನೇನಿದೆ? வேறு எப்படி என்னன்னு தெரியல. ஆட்டோக்காரங்களுக்கு யாரும் எதுவும் பண்ணல. எது மட்டும் ಆಟೋಗಾರರು ஒன்றும் பண்ணல. ಈ ಬಾರಿ ಯಾರು ಬರ್ಬೇಕಂತ தமிழ்நாಡಲ್ಲಿ? தமிழ்நாடு யார் நல்லது செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற ஆட்டோக்காரங்க. அவங்க மனசுக்குள்ளுக்கு இதெல்லாம் அவ்வளோதான். ಈಗ ವಿಜಯ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಟ ವಿಜಯ್ ಅವರು, ವಿಜಯ್ ಅವರು. ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳ್ತೀವಿ? விஜய் வந்து இன்னும் அரசியலுக்கே வரலன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் வந்து இது மட்டும் யாரும் நல்லது கெட்டது எதுவுமே செய்யலை. இப்போ வந்த உடனே கொடி பிடிச்சிட்டு நின்ட்டா போட்டுடுவாங்களா ஜனங்களுக்கு முதல்ல நல்லது செய்யணும். அதுக்கு பின்னாடி தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க. ஆமாம், பிக்சருக்கோசரம் ரசிகர் மன்றத்தில் போடுவாங்க ஓட்டு. நம்ம நடுத்தர மக்கள், நம்ம ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த டாக்ஸி ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் போட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுங்க. DMK ಸರ್ಕಾರ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದೆ ಹೆಂಗೆ ಸರ್? ಇಲ್ಲಿ ஒரு சில ஏரியாவில் செஞ்சுருக்காங்க, ஒரு சில ஏரியாவில் செய்யலை.
அவங்க தொகுதியில் செஞ்சுருப்பாங்க, வேறு தொகுதியில் செஞ்சுருக்க மாட்டாங்க. ಒಂದು ಕಡೆ ಪಳನಿಸ್ವಾಮಿ ಇದ್ದಾರೆ, ಒಂದು ಕಡೆ DMK ಸ್ಟಾಲಿನ್ ಅವರಿದ್ದಾರೆ, ಸೊ ಮತ್ತೊಂದು ಕಡೆ BJP ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ, AIADMK ಅವರು. பிஜேபி இதுக்கு மேலே செய்வாங்கன்ற ஒரு இது இருக்குது, பார்க்கலாம். டிஎம்கே செய்கிறாங்களா பிஜேபியில் செய்கிறாங்களாம் பார்க்கலாம். ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಯಾರು ಗೆದ್ದರೆ ಈಗ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಯಾವ ಸರ್ಕಾರ ಬಂದರೆ ಜನರಿಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತೆ? யார் ஒல்லே மரத்தை யார் நல்லது செய்கிறாங்களோ யார் வந்தாலும் நம்ம ஏற்றுக்குறோம். ಒಟ್ಟಿನಲ್ಲಿ ಫ್ರೀ ಕೊಡೋರು ஃப்ரீ கோடு முதல்ல ஃப்ரீயை ஒழிக்கணும். ஃப்ரீ ஒழிச்சா தான் வந்து ஜனங்களுக்கு அதோட கம்மியாக கொடுங்க. ரேஷன் அரிசி சும்மா கொடுக்குறது ஒரு 10 ரூபா வாங்கி நல்ல அரிசியாக கொடுங்க. ಅಂದರೆ ಫ್ರೀ ಕೊಟ್ಟರೆ ஃப்ரீ கேட்டு எதுவுமே விவசாயம் கூட நடக்காது. 100 நாள் வேலைன்னு கொடுக்குறாங்க, என்ன வேலை செய்கிறதில்ல. ஒரு விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு ஆள் வர்றதில்ல, ಸೋಮಾರಿಗಳಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ, யாரும் வேலை செய்கிறதில்ல. ಹೆಚ್ಚಿನ ವಿಡಿಯೋಗಳಿಗೆ ಪ್ರತಿಧ್ವನಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ.